முயற்சிகள் பலிதமாகும் காலகட்டம். புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் நீங்கள் வச்சிருக்கிற ஒரு மைண்டில் வச்சிருக்கிற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். பொருளாதாரம் உயரும். மனநிறைவு ஏற்படும் காலகட்டம். தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு நீங்கள் எடுப்பீர்கள். அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சலசலப்பு வருது, மறுபடியும் நீங்கும். இப்போ சிஎம் விஜய் சாரே கடகராசி தான். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அவரை ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாம் வெளியில் இருக்கிற கட்சிக்காரங்களாம் இப்போ இவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார், அவர் அவதூறாக நிறைய பேசுவாங்க. ஆனால் அது தப்பு இல்லை, அது சரி அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணிடுவார். அது கொஞ்சம் டைம் எடுத்து எந்த சிம்மராசி கேட்டாலும் அடி மேலே அடி, பிரச்சனை மேலே பிரச்சனை. இப்போ தீந்துரும் அப்போ தீந்துரும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை வாங்கி இதை பண்ணுறாங்க, இதை வாங்கி அதை பண்ணுறாங்க, அதை மாற்றுறாங்க, இதை மாற்றுறாங்க. ஒன்றுமே சக்ஸஸ் ஆன மாதிரியே தெரில. நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் தோஷம். எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே நடக்கலை. எனக்கு ஏஜ் 30, 35, 40 ஆக போகுது. திருமணம் நடக்கலைன்னா இந்த காலகட்டம் முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் நடந்துடும். நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கே வரல. நான் இப்போ பிறந்ததுலேருந்தே கஷ்டத்துலேயே இருக்கேன். 20-30 வருஷமாக இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். கடனே தீர மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டம் கடன் தீரும். பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்னென்ன பண்ணும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாற்றங்கள் தரும்? இப்போ மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வர்றார். அப்போ 3ஆம் இடம்னாலே முயற்சி ஸ்தானம். அப்போ முயற்சிகள் பலிதமாகும் காலகட்டம். புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்போ நீங்கள் நீண்ட நாள் ஒரு கனவு வச்சுருப்பீங்க, இதை பண்ணணும். அதுக்கான வாய்ப்பு சரியாக அமையவே இல்லை. ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, அது நடக்கவே இல்லை. இந்த காலகட்டத்தில், இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் நீங்கள் வச்சுருக்கிற ஒரு மைண்டில் வச்சுருக்கிற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அப்போ புது முயற்சிகள் பலிதமாகும். நீங்கள் நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம். இதுதான் ஒரு தொடக்கம். மேஷராசி எந்த தெய்வத்தை இந்த காலகட்டத்தில் வழிபடுறது சிறப்பாக இருக்கும்? செவ்வாய் பகவானாலே முருகர். அப்போ மேஷராசிக்காரங்க வேலூர் ரத்னகிரி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப அபரிமிதமான பலனை மேஷராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தரும். இரண்டாம் ராசியான ரிஷப ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி? ஓகே, அப்போ செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்திருக்கார். அப்போ 2ஆம் இடத்தில் ஒரு ஆக்ரோஷமான கிரகம். அப்போ 2 அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம், பொருளாதாரம் உயரும். மனநிறைவு ஏற்படும் காலகட்டம். தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு நீங்கள் எடுப்பீர்கள். அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சலசலப்பு வருது, மறுபடியும் நீங்கும். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தா பணம் சம்மந்தமான விஷயம் நல்லா நிறைவாக இருக்குது. மனம் சம்மந்தமான விஷயமும் நிறைவாக இருக்குது. என்ன குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சிறு குழப்பம் உண்டு. அந்த குழப்பம் தீரதுக்கு உண்டான காலகட்டம். அப்போ பணம் சம்மந்தமான விஷயம், ஃபினான்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இவங்க எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பானது? இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கான முருகர் அப்படின்னா திருவிடைக்களி முருகப்பெருமான் அபரிவிதமான வளங்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் பகவான் வந்துட்டார். அப்போ முருகர் உங்களை தேடி வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் பூமி லாபம் உண்டு. அடுத்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். தன்னம்பிக்கை உங்களுக்கு துளிர்விடும். நீங்கள் நினைக்கிறதுக்குண்டான விஷயத்துக்கான ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை தீரும். ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். பூமி சார்ந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருக்குது, இழுபறியாக இருக்குது. ஒரு லேண்டு வாங்குகிறேன், இல்லைன்னா லேண்டை சேல்ஸ் பண்ணுறேன், இல்லைனா லேண்டில் லீகல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் தீந்துடும். அடுத்து ஹெல்த்தில் ரொம்ப புவராக இருந்த ஹெல்த் கண்டிஷன் இப்போ மேலே வந்துடும். வீட்டில் உள்ள நபர்களுக்கும் ஏதாவது உடல்நல தொந்தரவு இருந்ததுன்னா அதுவும் சரியாயிரும். அந்த மாதிரியான காலகட்டம் இது. இவங்க எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பானது? ஓகே, மிதுன ராசிக்காரங்க வழிபட வேண்டிய முருகர் பழமுதிர்ச்சோலை முருகர். பழமுதிர்ச்சோலை முருகருக்கு வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கி சாத்தி அவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கடக ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும்? ஓகே, இப்போது செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்கார். அப்போ 12ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு அலைச்சல், ஒரு விரயம், ஒரு டென்ஷன், ஒரு அசதியான காலகட்டம். அதெல்லாம் தான் அந்த இடத்துக்கு செவ்வாய் பகவான் வர்றார். அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தா அலைச்சலுடன் கூடிய ஆதாயம். நிறைய ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவல் மூலியமாக எனக்கு லாபம் கிடைக்கிறது. அடுத்து நிறைய அவப்பெயர் ஏற்படும். அவப்பெயர் ஏற்பட்டு அந்த அவப்பெயர் நீங்கக்கூடிய காலகட்டம். அப்போ நிறைய டென்ஷனாகி
இப்போ சிஎம் விஜய் சாரே வந்து கடகராசி தான். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் அவரை ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாம் வெளியில இருக்கிற கட்சிக்காரங்கலாம் இப்போ இவர் வந்து அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டாரு, அவரை அவதூறா நிறைய பேசுவாங்க. ஆனா அது அது தப்பில்ல, அது சரி அப்படின்னு அவரு ப்ரூவ் பண்ணிருவாரு. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்ப அந்த மாரியான காலகட்டம். நெறைய வந்து அவருக்குள்ளேயே அவரோட லைஃப்ல, அவருடைய அமைச்சரவையில, நெறைய அவரோட ஆஃபீஸ்ல நெறைய மாற்றங்கள் நிகழும். அப்ப அது மாரி கடகராசிக்காரங்களும் எங்க இருக்கிறாங்களோ, அங்கேயே நெறைய மாற்றங்கள் நிகழவிருக்கிறது. ஒரு பணியிடம் மாற்றம், ஒரு இருப்பிடம் மாற்றம், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போறது, அந்த மாரியான காலகட்டமா இருக்கு. அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்துல எந்த தெய்வத்தை வழிபடுவது சிறப்பானது? ஓகே. கடகராசிக்கான முருகர் அப்படின்னா திருத்தணி முருகப்பெருமான். அப்ப திருத்தணி முருகப்பெருமானை குரு நாள்ல, ஏன்னா ராசிக்குள்ள இப்போ குரு வந்திருக்காரு. அப்ப வியாழக்கிழமை நாள்ல திருத்தணி முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பான பலன். சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? இப்ப சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வந்திருக்காரு. அப்போ சிம்ம ராசிக்கு சொல்லவே வேண்டாம். எந்த சிம்ம ராசியை கேட்டாலும் அடி மேல அடி. பிரச்சனை மேல பிரச்சனை. இப்ப தீந்துரும், அப்ப தீந்துரும்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அத வாங்கி இத பண்றாங்க, இத வாங்கி அத பண்றாங்க, அத மாத்துறாங்க, இத மாத்துறாங்க. ஒண்ணுமே சக்சஸ் ஆன மாரியே தெரியல. ஒரு கடன வாங்கி இன்னொரு கடன் அடைக்க பார்க்குறாங்க, முடியல. ஒரு வேலைய விட்டு இன்னொரு பிசினஸ் பண்றாங்க, அதுலயும் ஜெயிக்க முடியல. வீடு மாத்துறாங்க, சரியாயிருமான்னா இல்ல. அந்த மாரி நெறைய மாற்று நெறைய சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில. ஆனா, அந்த சேஞ்சஸ் எல்லாம் இதுவரை அவங்களுக்கு வெற்றியை தரவில்லை. அது வெற்றியை தருவதற்காக இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனைத்து விதத்துலையும் என்னென்னவெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலேயும் லாபத்தை கொடுத்துருவாரு. அப்போ இந்த காலகட்டம் தன்னுடைய வாழ்வில் அனைத்து விஷயமும் லாபம் ஏற்படும் காலகட்டம். பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடச்சிரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறீங்களா லாபம் கிடச்சிரும். இல்லை நான் எங்கேயா வெளில போகிறேன், ஒரு விஷயம் கிடைக்கிறக்காக நான் போகிறேன்னா அது கிடச்சிரும். ஹெல்த்துக்கு போகிறீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. பணம் சம்மந்தமான விஷயத்தில் இறங்குறீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கடன் இருக்கா, கடன் அடைஞ்சிரும். மேரேஜுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களா, மேரேஜ் ஆயிரும். இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கிடுவீங்க. விற்கணும்னு நினைக்கிறீங்களா, விற்றுருவீங்க. தங்கம் சேரும் காலகட்டம் இது. பேங்க் பேலன்ஸ் உயரும் காலகட்டம். அப்போ இந்த ஒரு 1½ மாத காலம் உங்களுக்கு ஜாக்பாட்னு வச்சுக்கோங்க. இதே கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அப்போ இதை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா லைஃப்பில் இந்த 1½ மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்க செட்டில் ஆயிடுவாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எந்த முருகரை வழிபடுவது சேர்ந்தது? ஓகே. சிம்ம ராசிக்கு பெஸ்ட்டான முருகப்பெருமான் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான். அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது இன்னும் ரொம்ப சிறப்பு. அபிஷேகம் பண்ணி அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றியை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்துருவார். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? ஓகே. இப்போ கன்னிராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார். 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். கர்மா தீர்க்கிறதுக்காக செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ கர்மா அப்படின்னா நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் தோஷம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக கல்யாணமே நடக்கலை. எனக்கு ஏஜ் வந்து 30, 35, 40 ஆக போகுது. திருமணம் நடக்கலைன்னா இந்த காலகட்டம் முயற்சி எடுத்தீங்கன்னா திருமணம் நடந்துடும். நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கே வரல. நான் வந்து இப்போ பிறந்ததுலேருந்தே கஷ்டத்துலேயே இருக்கேன். 20, 30 வருஷமாக இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். கடனே தீர மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலகட்டம் கடன் தீரும். அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் புதிதாக தொடங்குவீர்கள். புது வேலைக்கு போவீங்க. ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொன்று பெட்டரான ஜாபுக்கு போவீங்க. அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ புது தொழில் தொடங்குவீர்கள். அடுத்து வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் உயர்வு மற்றும் வெற்றி. அடுத்து இந்த காலகட்டத்தில் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த ட்ராவல்னால நிறைய ஆதாயம் உண்டு. என்ன உங்களுடைய பேச்சில் மிக கவனம் தேவை. அப்போ பேச்சால் சில உறவுகளையும் நிறைய மனக்கசப்புகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க. வெற்றி மேல் வெற்றி, உயர்வு தான். கன்னிராசி நேயர்கள் எந்த முருகரை வழிபடுவது சிறப்பான? ஓகே. சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது. அந்த குழந்தை முருகப்பெருமானை சிறுவாபுரியில் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும். நீங்களே ஒரு குழந்தை தான். அனைத்து கன்னிராசிக்காரங்களும் குழந்தை பாவம் தான் அவங்களுக்கு. அவங்க பார்க்க தான் பயங்கர இதாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தா குழந்தை மாதிரி மனசு தான் அவங்க. அப்போ அந்த குழந்தையை இந்த சிறுவாபுரி முருகப்பெருமான் குழந்தையாக அவங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக கொடுப்பாரு.